த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து ஆமா தம்பி, உங்க கையை அழுக்காக்காதீங்க. மகேஷ், மகேஷ் சொன்ன கேளு மகேஷ். மகேஷ், மகேஷ் வேண்டாம் மகேஷ், சொன்ன கேளு ப்ளீஸ், விடு மகேஷ். மகேஷ் தப்பு பண்றிய மாமா, திரும்ப திரும்ப தப்பு பண்றிய. என்னைய பகைச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்? இவங்க எல்லாம் எத்தனை நாளைக்கு உனக்கு காவலா இருப்பாங்க? ஏய் போட. அன்பு, நீங்க வாங்க போலாம். எல்லாரும் வாங்க போலாம். வாங்க. என்னண்ணே அவன் சட்டையில கை வச்சுட்டு போறான், நீ சும்மா நிக்கிற? ஏய், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த சுயம்புவும் நின்னு கொல்லுவான். வா வண்டியில ஏறு. இந்த அம்மாவா இது எதுக்கு போன் பண்ணுது? இந்த அன்பு, ஆனந்தி, மகேஷ், மித்ரான்னு யார் தொந்தரவும் இல்லாம நேத்துல இருந்து நிம்மதியா இருக்குமேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பொறுக்கல. இது நச நசங்குமே. மேடம், இப்பதான் மேடம் நேத்து நீங்க போனதுல இருந்து போனே காணமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பண்ணிட்டீங்க. கருணாகரன், உங்க பொய்யெல்லாம் கேட்டு உருக்கிறதுக்காக போன் பண்ணல. நான் இல்லாம நீங்க எவ்வளவு நிம்மதியா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? கருணாகரன் போதும், முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க மேடம். எங்க கிராமத்துல ஆனந்திக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்குனே ஒரு பிரசிடென்ட் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை இதுக்கு முன்னாடி எங்க பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், ஆனா எங்கன்னு தான் தெரியல. உங்க நம்பருக்கு அவன் போட்டோவை ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். நான் லைன்லயே வெயிட் பண்றேன். நீங்க பார்த்துட்டு அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க மேடம், பார்த்து சொல்றேன். இந்த ஆள் அங்க என்ன பண்றான்? மேடம், இந்த ஆள் பிசினஸ் மேன் மேடம். காரைக்குடி பக்கம் எக்ஸ்போர்ட் நடத்த போறேன்னு எனக்கு உங்க கம்பெனி துணி வேணும்னு நம்ம கிட்ட கேட்டு வந்திருந்தான் மேடம். இவனை வச்சுதானே மேடம் நம்ம ஆனந்திய டாய்லெட் கழுவ வச்சோம். மறந்துட்டீங்களா? ஆமால, எப்படி மறந்த? அந்த ஆளு அங்க எதுக்கு மேடம் பிரசிடென்டா நடிக்கணும்? கருணாகரன் லூசு மாதிரி பேசாதீங்க. என்ன மேடம் மரியாதையே இல்லாம இப்படி பேசுறீங்களே? பின்ன என்ன கருணாகரன், அந்த சுயம்புலிங்கம் இந்த ஊரு பிரசிடென்ட்ங்கிறது தான் உண்மை. அங்க பிசினஸ் மேனா வந்ததுதான் நடிப்பு. சாரி மேடம், ஏதோ குழப்பத்துல சொல்லிட்டேன். அந்த ஆளு எதுக்கு மேடம் அப்படி நடிக்கணும்? அந்த ஆளு ஆனந்திக்கு பரிசும் போட்டவனா. ஆனந்திய மறுபடியும் பொண்ணு கேட்டு திருவிழா முடிஞ்சதும் பரிசம் போடலாமான்னு கேட்டுட்டு போகத்தான் வந்தேன். ஆனா ஆனந்த் விஷயத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ண இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனந்தி அங்க என்ன பண்றான்னு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கணும்.
என்ன மேடம் சொல்றீங்க? இவ்வளவு நடந்திருக்கா? மேடம், இதுதான் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். மகேஷ் சார் அங்கிருந்து எப்படியாவது அனுப்பிட்டு அந்த பட்டிக்காட்டுக்காரிய அந்த பிரசிடென்ட்டுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. வாங்க. ஏற்கனவே நான் வேற பிளான் பண்ணிட்டேன் கருணாகரன். முடிச்சிட்டு வந்து சொல்றேன். ஆனந்தி ஒழிஞ்சிட்டாங்கிற நல்ல செய்தியோட ஊர் வந்து சேருங்க மேடம். ம். டேய் மாப்ள, ஆனந்தி இந்த ஊரை பத்தியும் அவ குடும்பத்தோட கஷ்டத்தை பத்தியும் கதையா சொல்லும் போதெல்லாம் ஆனந்தியோட புலம்பலா மட்டும்தான்டா தெரிஞ்சது. இங்க வந்து பார்க்கும்போது தான் அந்த சுயம்புலிங்கம் எவ்வளவு சீப்பான ஆளுன்னு தெரியுது. இது வரைக்கும் நீ ஆனந்தி கிட்ட உன் காதல சொல்லாததுக்கு 1000 காரணம் இருந்திருக்கலாம். ஆனா எந்த தடை வந்தாலும் இனிமே யோசிக்காதடா. ஆனந்தி கிட்ட உடனே போய் நீ தான் அழகுன்ற விஷயத்த சொல்லிடு. மகேஷ் இங்க என்ன பண்றான்? மகேஷ் தனியா எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நேத்து நைட்ல இருந்தே பயங்கர டிஸ்டர்ப்டாவே இருக்கு மித்ரா. ஏன் மகேஷ், ஏதாவது பிரச்சனையா? நேத்து நைட் டின்னருக்கு அப்புறம் ஆனந்தி, அங்கிள், ஆண்டி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்.